மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. மகிபன் இயேசுவே, மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி என்றென்றும் ஆராதிப்போம். மகிபன் இயேசுவே, மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி என்றென்றும் ஆராதிப்போம். நீர் உயர்ந்தவர், உன்னதமானவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் உயர்ந்தவர், உன்னதமானவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we need your presence. Grant us thy presence, Lord. Lord, we want to carry your presence, oh God.
ஆண்டவரே, மோசே மாதிரி நாங்களும் ஜெபம் பண்றோம்ப்பா. உங்க பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை வேணாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஆராதனை வேண்டாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஊழியம் வேணாப்பா. எங்கள் மத்தியில உலாவிடும் ஆண்டவரே. மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. அப்பா, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சபையிலே, எங்கள் தேசத்திலே நீர் உலாவும் ஆண்டவரே. எங்கே ஒரு மனமும் எங்கே பரிசுத்தமும் இருக்கிறதோ அங்கே நீர் உலாவுவீர் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும், நீர் உலாவுகிற ஒரு பரிசுத்த ஆலயமாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், எங்களோடு வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில உலாவி உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. Hallelujah, we worship you, Jesus. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். வெல்கமிங் all of you for today's Sunday worship service in the sweet name of our Lord and Savior Jesus Christ. இந்த வேளையில் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க இருக்கிறோம். We are going to listen to God's word. கண்களை மூடி நம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. Let us pray. அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேளையில் கூட எங்களோடு பேசுவீராக. உடைய ஜீவனுள்ள வார்த்தை மூலமா எங்களோடு இடைப்படுவீராக. Father, speak to us through your word, minister to us through your living word. பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள் எங்களை நடத்துங்க. மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளில் கூட வேத பகுதியை மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனம் 1-4 முடிய. The Bible reading for today is taken from the Gospel of Mark chapter 8 from verse 1 until 4. அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்து கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன்,
இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கி இருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்தில் இருந்து வந்தவர்கள் ஆகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை. அன்பானவர்களே, இந்த நாளில் கூட, இந்த காலவேளையில் கூட மார்க் 8ஆம் அதிகாரம் வசனம் 1 - 4 வரைக்கும் சில பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். We are going to do some observations from this passage. We are going to learn some lessons from Mark chapter 8 from verse 1 until 4. அன்பானவர்களே, இந்த பகுதியிலிருந்து 2 கூட்ட தரப்பினர் ஜனங்களை நாம் பார்க்கிறோம். முதல் கூட்ட தரப்பினர் இயேசுவை தேடி வந்த திரளான கூட்டத்தார். இரண்டாவது கூட்ட தரப்பினர் இயேசுவோடு இருக்கிற சீடர்கள். We are going to focus on 2 group of people from this passage that we read just now. The first group of people will be on the crowd that came after Jesus. The second group of people will be on the disciples who were with Jesus. அன்பானவர்களே, இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நாட்களில் திரளான கூட்டத்தார் இயேசுவை தேடி வந்தார்கள். திரளான கூட்டத்தார். இந்த பகுதியில் நீங்களும் நானும் வாசிக்கும் போது, நாம் பார்க்கும்போது 4000 ஜனங்களுக்கு ஆண்டவர் போஷித்தார். அதை குறித்து தான் இந்த இடத்துல நீங்கள் நானும் பார்க்கிறோம். அப்ப இயேசுவின் பின்னாடி ஏறக்குறைய ஒரு 4000, 5000, 6000 இப்படியாக திரளான கூட்டத்தார் இயேசுவை தேடி வந்தார்கள். இயேசுவை தேடி வந்தார்கள். ஏன் அவர்கள் இயேசுவை தேடி வந்தார்கள்? இந்த திரளான கூட்டத்தார் ஏன் இயேசுவை தேடி வந்தார்கள்? இயேசுவினிடம் எந்த காரியம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தது அப்படின்னா, எதை இயேசுவினிடம் அவர்களை இழுத்தது? During the time of Jesus, a great crowd of people always used to follow Jesus. They are numbered around 4,000 to 5,000. Why did they follow Jesus? Why did they keep coming after Jesus? What attracts them to Jesus? இது குறித்து தான் அன்பானவர்களே முதல் காரியமாய் நாம் பார்க்க போகிறோம். ஏன் இந்த திரளான கூட்டத்தார் இயேசுவை தேடினார்கள்? Why did the mass crowd came after Jesus? இந்த கூட்ட ஜனங்களுக்கு அன்பானவர்களே பல தேவைகள் இருந்தது. அந்த தேவைகள் காரணமாக இயேசுவை தேடி வந்தார்கள். The people who came after Jesus, they had many needs. Only Jesus was able to meet all their needs at that particular time. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே அந்த கூட்டத்தாருடைய தேவைகளை அந்த நாட்களில் அந்த நேரத்தில் சந்திக்க முடிந்தது. முதல் காரணம், the first point, why do we follow Jesus? ஏன் ஆண்டவராகிய இயேசுவை நாம் பின்பற்றுகிறோம்? Why do we follow Jesus? ஏன் ஆண்டவராகிய இயேசுவை நாம் பின்பற்றுகிறோம்? இந்த திரளான கூட்டத்தார் இயேசுவை பின்பற்றினார்கள். ஏன்? அவர்களுக்கு பல தேவைகள் இருந்தது அன்பானவர்களே. அவர்களுக்கு சுகம் தேவைப்பட்டது. அநேக பேர் வியாதியில் இருந்தார்கள். அவர்களுக்கு விடுதலை தேவைப்பட்டது. அவர்களுக்கு அன்பு தேவைப்பட்டது, அக்கறை தேவைப்பட்டது. Many of them are in need of healing, deliverance. Many of them are in need of love and care. Many of them wanted to listen to the teaching of the Lord Jesus Christ. இந்த திரளான கூட்டத்தார் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையும் கேட்க வந்தார்கள். விடுதலைக்காக வந்தார்கள், சுகத்துக்காக வந்தார்கள், ஆறுதலுக்காக வந்தார்கள்.
இயேசுனுடைய போதனையும் கேட்க வந்தார்கள். This crowd, they had a lot of needs. They need deliverance, they need healings. They wanted to listen to the teaching of the Lord Jesus Christ. They are in need of care and love. அப்ப அன்பானவர்களே, இந்த காரியத்துக்காக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தேடி வந்தார்கள். இந்த காலவெளியில நான் ஒரு கேள்வி நம்ம இடத்துல நான் கேட்க ஆசைப்படுகிறேன். Let me ask this question to all of us this morning. Why do we follow Jesus? ஏன் நாம் இயேசுவை தேடுகிறோம்? இந்த கேள்வி அன்பான தேவ பிள்ளைகளை நீங்கள் நானும் இந்த நாட்களிலே கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வியாய் காணப்படுகிறது. This is a fundamental question we need to ask ourselves. ஏன் நாம் இயேசுவை தேடுகிறோம்? ஏன் இயேசுவை நாம் பின்பற்றுகிறோம்? Why do we follow after Jesus? யோவான் 14 அதிகாரம் வசனம் 6 நாம் வாசிக்க கேட்போம். Let us listen to John chapter 14 verse 6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். Jesus is the way, the truth and the life. வேதம் சொல்லுகிறது இயேசுதான் வழி, சத்தியம், ஜீவன். அன்பானவர்களே, ஏன் நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம்? ஏனென்றால் அவர்தான் பிதாவினிடம் பரலோகத்துக்கு போகிற வழியாய் காணப்படுகிறார். Jesus is the way to the Father. Jesus is the way to the heaven. இயேசுதான் சத்தியம். Jesus is the truth. நம்முடைய பாவத்தை மன்னிக்க வந்த தெய்வம், பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்க வந்த தெய்வம். Jesus is the truth who came to save us from sin. Jesus is the truth, is the only God who can forgive our sin. அதுதான் மத்திய 1 அதிகாரம் 21 வசனத்தில் வாசிக்கிறோம். மத்திய 1:21 நீங்கள் நம்ம வாசிக்க கேட்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஆமென். பாவத்திலிருந்து நம்மளை ரட்சிக்க வந்த இயேசு சத்தியமானவர். இயேசுதான் வழி, சத்தியம், ஜீவன். Jesus is the life. நம்மளுக்கு நித்திய வாழ்வு கொடுக்க வந்த தெய்வம். Jesus is the life who came to give us eternal life. அதுதான் யோவான் 3 அதிகாரம் 16 வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 11 அதிகாரம் 25 வசனத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இதுதான் உண்மை. This is the truth why we are following Jesus. அவர்தான் வழி, சத்தியம், ஜீவன். இந்த கூட்டத்தார் ஜனங்களுக்கு பல தேவைகள் இருந்தது. அந்த தேவை நிமித்தம் இயேசுவை தேடி வந்தார்கள். இன்னைக்கு அன்பானவர்களே, நம்மளுக்கும் பல தேவைகள் இருக்குது. நம்மளுக்கு விடுதலை தேவை, சுகம் தேவை, ஆசீர்வாதம் தேவை, பல தேவைகள் நம்மளுக்கு இருக்கு அன்பானவர்களே. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்மளோட குடும்பத்தில், நம் தேசத்தில். ஆனாலும் கூட ஏன் இயேசுவை தேடுகிறோம்? அந்த கேள்வி கேட்க வேண்டும். இந்த தேவைக்காக மட்டுமல்ல. We are not following Jesus not only for healing, not only for deliverance, not only for material blessing, not only for peace. We follow Jesus because He is the way, the truth and the life. Because He is the only true living God who came to forgive our sin, who came to redeem us from sinful life. Jesus is the Savior who came to save the world. நாம் ஏன் இயேசுவை தேடுகிறோம்? சுகத்துக்காக, விடுதலைக்காக, ஆரோக்கியத்துக்காக மட்டுமல்ல. ஏனென்றால் அவர்தான் உலகத்தின் இரட்சகர். அவர்தான் நம்மளை பாவத்திலிருந்து விடுதலையாக்க வந்தவர். தேவ பிள்ளைகளை, இதுதான் சத்தியம். இதை நீங்கள் நானும் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த கேள்வி இந்த காலவெளியில் நீங்கள் நானும் ஆழமாய் கேட்க வேண்டும். இதற்காக தான்
நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். I am following Jesus because he is the way, the truth and the life. அன்பானவர்களே, நான் இன்னொரு கேள்வியை நான் கேட்க ஆசைப்படுகிறேன். Let me ask another question. Why do we read the Bible? ஏன் வேதத்தை வாசிக்கிறோம்? Let me rephrase that question again. அந்த கேள்வியை நான் இன்னொரு விதமாக நான் கேட்கிறேன். What happens when you read the Bible? What happens when you read the Bible? வேதத்தை வாசிக்கும் போது என்ன நடக்குது? என்ன நடக்கும் அன்பானவர்களே? யோவான் 20ஆம் அதிகாரம் வசனம் 30-31 வாசிக்க கேட்போம். Let us listen to John chapter 20 verse 30 and 31. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. Amen. Now Jesus did many other signs in the presence of the disciples, which are not written in this book. But these are written so that you may believe. But these are written so that you may believe that Jesus is the Christ, the Son of God, and that by believing you may have life in His name. Amen. அன்பானவர்களே, வேதத்தை வாசிக்கும் போது இயேசுதான் தெய்வம் என்று நீங்கள் நானும் அறிந்து கொள்வோம். By reading the word, by reading the Bible says that we will believe that Jesus is the Christ. Jesus is the Son of God who came to give us eternal life. Hallelujah. அன்பானவர்களே, இந்த காலவேளையில் கூட இந்த முதல் கேள்வியோடு தொடர்ந்து நாம் தேவ சத்தியத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். மற்ற காரியங்கள் எல்லாம் இரண்டாவது. The rest is secondary. The rest of the needs are secondary. Healing, deliverance, blessings, prosperity, all these are secondary. The first, Jesus is the way, the truth and the life. இயேசுதான் வழி, சத்தியம், ஜீவனாக இருக்கிறார். இதில் நீங்கள் நான் உறுதி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அது முதல் காரியம் அன்பானவர்களே. இரண்டாவது காரியம் we are going to go into the second point. What attracts people to Jesus? What attracts people to Jesus? இயேசுவின் இடத்திலிருந்து இந்த திரளான கூட்டத்தார் எதை பார்த்தார்கள்? இந்த திரளான கூட்டத்தார் இப்போது இயேசுவை தேடி வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா எதை பார்த்து அவர்கள் இயேசுவை தேடி வந்து கொண்டே இருந்தாங்க? Point number 2, இரண்டாவது காரியம் அன்பானவர்களே, the character of Jesus. இயேசுவினுடைய குணாதிசயத்தை குறித்து இந்த இரண்டாவது பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். அன்பானவர்களே, நாம் வாசித்த பகுதியிலே நாம் பார்க்கலாம், இந்த ஜனங்கள் 3 நாளா இயேசுவோடு இருந்தார்களாம். வசனத்தை வாசிக்க கேட்போம். வசனம் 2. ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கி இருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி 3 நாள் அவரோடு நேரம் செலவு பண்ணியிருக்கிறாங்க. சாப்பாடு கூட முடிஞ்சிருச்சு. இயேசு அதை கண்டார். Jesus noticed that they had nothing to eat after they had spent time with him for 3 days. 3 நாளாக அப்ப இயேசு பார்க்கிறாரு, சாப்பாடு கூட முடிஞ்சிருச்சு. பாருங்க அன்பானவர்களே, அதை பார்த்து இயேசு பரிதபிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. I have compassion on the crowd. இந்த ஜனங்கள் மேல பரிதபிக்கிறார். அன்பானவர்களே, அது இன்னொரு மொழிபெயர்ப்பு நம்ம பார்த்தோமா, மனதுருக்கம். இயேசு இந்த ஜனங்கள் மேல மனதுருகினார். நீங்க மார்க் 6ஆம் அதிகாரம் வாசித்தீர்கள் என்றால் அந்த பகுதியில் கூட இப்படியாக 5000 பேருக்கு இயேசு இப்படியாக போஷித்தார். அங்கே நம்ம வாசிக்கலாம். மார்க் 6ஆம் அதிகாரம் வசனம் 34 வாசிக்க கேட்போம். இயேசு கரையில் வந்து
அநேக ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அப்ப அன்பானவர்களே, இந்த மனதுருக்கம் இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளமாய் காணப்பட்டது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தினுடைய அஸ்திபாரமாய் காணப்பட்டது. Compassion was the foundation of the ministry of Jesus. Compassion was the foundation, was the mark of the ministry of Jesus. மற்ற வேத பகுதியில் கூட வாசிக்கலாம். உதாரணத்துக்கு மத்திய 9:36 Matthew chapter 9:36. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. Again and again we can see in all the gospels that Jesus had a heart of compassion on the people, on the crowd that followed after him. அவர்களை தேடி வந்த ஜனங்கள் மேலே, குற்றத்தார் மேல் இயேசு மனதுருகினார், பரிதபித்தார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தினுடைய அடையாளமாய் காணப்பட்டது. அன்பானவர்கள், நான் விசுவாசிக்கிறேன் இதை இந்த ஜனங்கள் அவரிடத்துல பார்த்தபடினாலதான் ஜனங்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். I personally believe why this group of people, the crowd, are attracted to Jesus, because they have noticed the compassion that Jesus has shown to them. இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் வெளிப்படுத்தின இந்த மனதுருக்கத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள், ருசி பார்த்திருக்கிறார்கள். They have tasted the compassion, the compassionate heart of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய மனதுருக்கத்தை அவர்கள் ருசி பார்த்தபடினாலே இவர்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். உண்மைதான், சுகத்துக்காக, விடுதலைக்காக, ஆரோக்கியத்துக்காக இயேசுவை தேடி வந்தார்கள். Yes, it is true. This group of people, the crowd, they came after Jesus because they are in need of healing, they are in need of deliverance. They wanted to listen to the teaching of Jesus Christ. But at the same time, they have tasted the compassionate heart of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கத்தை அவர் ருசி பார்த்திருக்கிறார்கள். ஒரு உதாரணத்தை நான் கொடுக்கிறேன். Let me give you one example. மத்தேயு 23:23 வாசிக்க கேட்போம். Let us listen to Matthew chapter 23:23. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒட்டலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகள் ஆகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். ஆமென். இந்த மத்திய 23 நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், பரிசேயர்களே, சதுசேயர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியாக கடிந்து பேசிக் கொண்டிருப்பார். If you read Matthew chapter 23, we can see how Jesus rebuking and disciplining the Pharisees and the Sadducees. அப்ப அந்த 23 வசனத்துல பரிசேயர்கள் சதுசேயர்களை பத்தி ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்க தசமபாகம்லாம் கரெக்டா போடுறீங்க, ஆனா இரக்கம், மனதுருக்கம், விசுவாசம், நீதி இதெல்லாம் விட்டீங்க. அன்பானவர்களே, அந்த நாட்களில் வேதத்தை அறிந்தவர்கள் நிறைய ஜனங்கள் இருந்தாங்க, பரிசேயர்கள் இருந்தார்கள். ஆனா இந்த ஜனங்கள் அன்பானவர்களே பரிசேயர்களை தேடி போகவில்லை. During the time of Jesus, there were a group of people, Pharisees and Sadducees, people who knew the Old Testament very well. But this group of people, this crowd, did not went after these Pharisees and Sadducees. இந்த கூட்டத்தார் பரிசேயர்கள் சதுசேயர்களை தேடி போகவில்லை, இயேசுவை தான் தேடி வந்தாங்க. அதுக்கு காரணம், இந்த பரிசேயர்கள் சதுசேயர்களிடத்துல அவர் அன்பை பார்க்கல, இரக்கத்தை பார்க்கல, மனதுருக்கத்தை பார்க்கல, நீதியை பார்க்கல. அதுதான் இயேசு அவரை கடிந்து பேசுகிறார். The people could not see mercy, justice and faithfulness
in the life of the Pharisees and Sadducees. There are no character in them. There are no character in them. Their concern is only on the law. இந்த பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய கவனம் அந்த சட்டத்திட்டம் மட்டும்தான். அந்த அன்பு, இரக்கம், மனதுருக்கம் அதெல்லாம் அவங்க இடத்துல இல்லை. அதனால அவர்கள் ஜனங்கள் அவர்களை தேடி போகவில்லை. அன்பானவர்களே, இந்த காலவெளியில் கூட நாம் எதை குறித்து கரிசனையாக இருக்கிறோம்? இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் இயேசு ஏசினார். நீங்க தசமபாகம்லாம் போட்டுருவீங்க தான், காணிக்கலாம் போட்டுருவீங்க தான், ஆனா நீதி, நியாயம், நேர்மை, அன்பு, இரக்கம் அதெல்லாம் காட்ட மாட்டீங்க. ரெண்டுமே காட்டணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த காலவெளியில் கூட எதை குறித்து நாம் கரிசனையாக இருக்கிறோம்? What concerns us right now? இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள்ட்ட அவர்கள் மேல அவர்கள் இந்த அன்பை குறித்து, இரக்கத்தை குறித்து, மனதுருக்கத்தை குறித்து அவர்கள் அக்கறை இல்லை. அவ்வளவு சுயநலம் உள்ள ஜனங்களாய் காணப்படுகிறார்கள். இந்த காலவெளியில் கூட இதை குறித்து நாம் கரிசனையாக இருக்கிறோம். On whom are we concerned in this morning? இந்த காலவெளியில் கூட யார் மேல குறித்து நாம் கரிசனையாக இருக்கிறோம்? அன்பானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது, இந்த பகுதியில் பார்க்கும்போது, வேதத்தில் பார்க்கும்போது, இந்த திரளான கூட்டத்தார் ஏன் இயேசுவை தேடி வந்தார்கள்? இயேசுவின் இடத்துல குணாதிசயத்தை பார்த்தார்கள், அன்பை பார்த்தார்கள், மனதுருக்கத்தை பார்த்தார்கள். The character of Jesus attracted people to him. Our character is what attracts people to us. நம்மளுடைய குணாதிசயம் தான் அன்பானவர்களே ஜனங்களை நம்ம இடத்துல கொண்டு வரும். I strongly believe why people came up to Jesus is because of the character of Jesus. Because Jesus displayed compassion, love, mercy, justice, righteousness. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பை, அக்கறையை, கரிசனையை, இரக்கத்தை அவர் வெளிப்படுத்தினார். அதுதான் இயேசுவினிடம் ஜனங்களை கொண்டு வந்தது. That's why people are attracted to Jesus. It is because of the character of Jesus. The Pharisees and the Sadducees, they didn't have this character. பரிசேயர்கள் சதுசேயர்களுக்கு இந்த குணாதிசயம் இல்லை அன்பானவர்களே. அதனால் ஜனங்கள் அவர்களை தேடி போல இயேசுவை தேடி வந்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்கள் நம்மளை தேடி வருகிறார்கள் என்றால் எதை தேடி வருகிறார்கள்? What attracts people to us? ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். Romans chapter 13 verse 14. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். Romans 13:14 says, but put on the Lord Jesus Christ and make no provision for the flesh to gratify its desires. இந்த வசனம் வந்து பரிசுத்த வாழ்க்கை குறித்து பேசுகிறது. This verse, the context of this verse is about living a holy life. ஆனாலும் கூட அந்த வசனத்துல நாம் என்ன பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும் என்றார். தரித்துக் கொள்ள வேண்டும். The particular verse in Romans chapter 13 verse 14 says, put on Jesus Christ, clothe yourself with Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ள வேண்டும் என்றார், தரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப அன்பானவர்களே, நீங்கள் நானும் இயேசுவை தரித்துக் கொள்ள வேண்டும். We must put on Jesus. Then only we can display the character of Jesus to the society, to the people surrounding us. இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொண்டால்தான், அணிந்து கொண்டால்தான் அன்பானவர்களே, நாம் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயம் மட்டுமே ஜனங்களை நம்ம இடத்துல கொண்டு வரும். Only the character of Jesus will bring people towards us. Only the character of Jesus will bring people towards the kingdom of God. Amen. இயேசுனுடைய குணாதிசயத்துக்கு மட்டுமே ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வருவார்கள். அப்ப இந்த காலவெளியில் கூட நாம் இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்வோம். Let us put on Jesus, his character,
so that we can impact the world. Hallelujah. அப்போதான் இந்த உலகத்தை நீங்கள் நானும் அசைக்க முடியும் தெய்வ பிள்ளைகளை, சந்திக்க முடியும் தெய்வ பிள்ளைகளை. அது இரண்டாவது காரியம். முதல் இரண்டு காரியம் இந்த கூட்டத்தார் குறித்து நம்ம பார்த்து விட்டோம், சுருக்கமாக நாம் பார்த்து விட்டோம். மூன்றாவது காரியம் இயேசுவோட இந்த சீடர்கள் குறித்து பார்க்க போகிறோம். Now we are going to focus very briefly on the disciples who were with Jesus. மூன்றாவது காரியம், மூன்றாவது பாயிண்ட் அன்பானவர்களே, why keep questioning? Why keep questioning? ஏன் தொடர்ந்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த பகுதியை நன்றாக வாசித்தோம் என்றால் அன்பானவர்களே, இந்த ஜனங்க இயேசுவோடு 3 நாள் இருந்துட்டாங்க. அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் சீடர்களோடு சொல்லுகிறார். அப்ப அதுக்கு சீடர்கள் பதில் கொடுக்கிறாங்க. 4வது வசனம், அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். When Jesus told the disciples that he had compassion on them, he has no heart to send them away empty. Immediately the disciples responded to Jesus by asking, how are they going to feed them in a desolate place? இயேசு அவங்கள்ட்ட ஒரு உதவி கேட்டாரு. இவங்களுக்கு நான் வெறுமையை அனுப்ப விருப்பம் இல்லை, அவங்க மேல் மன துருக்கிறேன், அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். சீடர்கள் உடனே கேள்வி தான் கேட்கிறாங்க. அன்பானவர்களே, 6வது அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா இயேசு 5000 பேரை போஷித்திருப்பாரு. இந்த 8ஆம் அதிகாரம் வரத்துக்கு முன்பதாகவே அநேக இடத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா இயேசு அநேக அற்புதமான அடையாளங்கள் செய்திருப்பாரு. இதெல்லாம் அந்த சீடர்கள் ஏற்கனவே பார்த்துட்டாங்க. Early in chapter 6, these disciples of Jesus Christ already had witnessed how Jesus fed 5,000 people with just 2 fish and 5 loaves of bread. அந்த அற்புதத்தை ஏற்கனவே பார்த்துட்டாங்க. They already witnessed the miracle. அந்த அற்புதம் மட்டும் இல்லை, பல அற்புதம் பார்த்துட்டாங்க. ஆனால் அன்பானவர்களே, மறுபடியும் கேள்வி கேட்டு அவங்க கண்கள் குருடாகினது. However, even though they have witnessed a lot of miracles, even in chapter 6, they saw how Jesus fed 5,000 people. However, the disciples are still blinded with their questions. அன்பானவர்களே, இந்த காலவேளையில் கூட சற்று நேரம் நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு அற்புதங்கள் செய்திருக்கிறார். Dear people of God, let us take this moment to reflect and count the miracles that Jesus has done in our life. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் எவ்வளவு அற்புதங்கள் செய்திருக்கிறார் என்று சொல்லி சற்று நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். சற்று கொஞ்சம் பின்னால நம்ம திரும்பி பார்ப்போம். Let us look back and reflect and recollect and remember the miracles, the amazing miracles that Jesus has done in our life. ஆண்டவர் அற்புதமாக, அதிசயமாக நம் வாழ்க்கையில இதுவரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை குறித்து நாம் நினைத்து பார்ப்போம். வியாதி மத்தியிலே நம்மளை வழிநடத்தி வந்திருக்கிறார், நம்மளை சுகப்படுத்தியிருக்கிறார், மரண படுக்கையிலிருந்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார், ஆபத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். Hallelujah. Jesus has done a lot of miracles. Amen. பண கஷ்டத்தில் இருந்திருப்போம், அந்த மத்தியிலும் கர்த்தர் நம்மளை வழிநடத்தி வந்திருப்பார். கடன்ல இருந்திருப்போம், அந்த மத்தியிலும் கர்த்தர் நம்மளை வழிநடத்தி வந்திருப்பார். காசு இல்லாம கூட இருந்திருப்போம். ஆனா அது மத்தியிலும் கூட இதுவரைக்கும் இயேசு நம்மளை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆமென். யாரு நீ நம்மள யாரு ஆண்டவர் இதுவரைக்கும் என்னை வழி நடத்தல என்று சொல்ல முடியும்? Who can tell very confidently that no, I have never experienced the miracle of Jesus in my life at all? யாராவது சொல்ல முடியுமா அந்த கால வேளையில? முடியாது. Definitely I believe we cannot see that. We will never see that. இதுவரைக்கும் ஆண்டவர் அற்புதமாய் ஆச்சரியமாய் நம்மளை வழிநடத்தி வந்திருக்கிறார். பல அற்புதத்தை நாம் பார்த்திருக்கிறோம். Our eyes have witnesses
our eyes have witnessed a lot of miracles that done by our living God. நம்முடைய அன்பான தேவன் நம் வாழ்க்கை செய்த அவ்வளவு அற்புதத்தை நாம் பார்த்திருக்கிறோம். ஆமென். அன்பானவர்களே, நான் உற்சாகப்படுத்த விருப்பப்படுகிறேன். I would like to encourage you in this morning. சில பேர் நீங்கள் நினைத்திருக்கலாம், நான் எப்படி இந்த எம்சிஓக்கு பிறகு என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? ஏனென்றால் அநேக பேருக்கு வேலை பாதிப்படைந்திருக்குது, பணம் பாதிப்படைந்திருக்குது, என் எதிர்காலம் எப்படி இருந்திருக்க போகுது, நாளை தினம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட கேள்விகள் நம்மளுக்கு இருக்கலாம். அன்பானவர்கள், எப்படி இந்த எம்சிஓ நான் கடந்து போக போகிறேன் அப்படின்னு நாம் நினைத்து கொண்டு இருக்கலாம். Dear people of God, many may have a lot of questions on how we are going to face tomorrow, how we are going to go through this MCU, because jobs are affected, finance are affected, the whole world is affected. உலகமே பாதிப்படைந்திருக்கு. நான் அன்பானவர்களை உற்சாகப்படுத்துகிறேன். இதுவரை பல அற்புதம் செய்த இயேசு இந்த MCU நாட்களில் கூட வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். Amen. Jesus, who have done a lot of miracles in your life, will also miraculously will lead you through this MCU. Amen. இந்த 2020 ஆண்டு கூட அற்புதமாய் உங்களையும் என்னையும் ஆண்டவர் நடத்துவார். Our God Jesus Christ will lead us throughout the year 2020 in a miracle way. Amen. அதை விசுவாசிப்போம். ஏனென்றால் நம்முடைய கண்கள் அநேக அற்புதத்தை பார்த்திருக்கிறது. Because our eyes have witnessed a lot of miracles and by Jesus. Amen. Hallelujah. அதனால கேள்வி கேட்க வேணாம். Do not question our Lord Christ Jesus. எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்குது. Our future is in the hand of our dear Lord Jesus Christ. Amen. சில வசனங்களை நாம் வாசித்து முடிக்க இருக்கிறோம். உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். Psalms 34 verse 10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. Amen. 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 சங்கீதம் அன்பானவர்களே 34ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. The young lions suffer want and hunger, but those who seek the Lord lack no good thing. Amen. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியாய் பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. தொடர்ந்து தேவனை தேடுங்க, அவர் அற்புதத்தை செய்வார். Amen. Continue to seek Jesus and he will continue to do miracle in your life, especially during this MCU, especially during this havoc time. இந்த போராட்டமான சூழ்நிலையில் இயேசு தொடர்ந்து நன்மை செய்வார். அல்லேலூயா. அற்புதத்தை செய்வார். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Let us listen to Isaiah 58 verse 11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சல் ஆன தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். And the Lord will guide you continually and satisfy your desire in scorched places and make your bones strong, and you shall be like a watered garden, like a spring of water whose waters do not fail. Amen. இந்த வசனத்தை இந்த காலவேளையில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். I bless you with this verse, Isaiah 58 verse 11. அன்பானவர்களே, இந்த சீடர்கள் பல அற்புதத்தை பார்த்தாங்க. ஆனா இயேசு ஏதாவது சொன்னார்னா உடனே கேள்வி தான் கேட்குறாங்க. அவர்களை போல நீங்கள் நானும் இருக்க வேண்டாம். Let us not be like the disciples who have witnessed a lot of miracles, but still they have questioned. தொடர்ந்து இயேசுவை விசுவாசிக்கும். ஹல்லேலூயா. நீதிமான் விசுவாசத்தினால பிழைப்பான். The righteous shall live by faith. Amen. நான் முடிக்க போகிறேன். I am going to conclude. முதல் காரியம் நாம் பார்த்தோம், ஏன் இயேசுவை பின்பற்றுகிறோம். Why we follow Jesus? W. The first point is W. Why we follow Jesus? Because he is the way. Jesus is the way, the truth and the life. ஏனென்றால் இயேசு தான் வழி, சத்தியம், ஜீவன். ஆமா, நம்மளுக்கு பல தேவைகள் இருக்குது. Yes, we have a lot of needs. We have physical needs, emotional needs. We have a lot of material needs. நம்மளுக்கு பல தேவைகள் இருக்குது.
சுகம், விடுதலை, ஆரோக்கியம், ஆசீர்வாதம். ஆனாலும் இயேசு அதுக்கு அப்பாற்பட்டவர் வந்தார். Jesus came to fulfill the needs beyond all these needs. He came to give us eternal life. That's why we are following Jesus. அதனால தான் நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம். அதுதான் முதல் காரணமாக இருக்க வேண்டும். That must be the first reason. That must be the first reason. The first truth why we are following Jesus. It is not for the wrong reason. தவறான காரியத்துக்காக இல்லை. அவர்தான் மெய்யான தெய்வம். பாவத்தை விடுதலையாக்க வந்தார். So W, முதல் காரியம் W, why we follow Jesus. இரண்டாவது காரியம் அவரோட குணாதிசயம். ஏன் இந்த ஜனங்கள் இயேசுவை தேடி வந்தார்கள் என்றால் அவரோட குணாதிசயம். மனதுருக்கத்தை பார்த்தார்கள், இயேசுனுடைய அக்கறையை பார்த்தார்கள். Secondly, we learned about the character of Jesus. See, character of Jesus. So let us display the character of Jesus to the society. Let us display, let us put on Jesus Christ. Let us clothe ourselves with Jesus Christ so that we may reveal the same compassion and care of Jesus to this world. இயேசுனுடைய குணாதிசயத்தை இயேசுவை அணிந்து கொள்வோம். அப்பொழுதுதான் இயேசுனுடைய மனதுருக்கத்தையும் அக்கறையும் நம்முடைய ஜனங்களுக்கு, சுற்றி வட்டார்கள் ஜனங்களுக்கு, குடும்ப அங்கத்தினர்களுக்கு, நண்பர்களுக்கு வெளிப்படுத்த முடியும். இறுதியாக the third thing, W, why keep questioning Jesus. ஏன் தொடர்ந்து இயேசுவை நாம் கேள்வி கேட்கிறோம்? சீடர்கள் இயேசுவை கேள்வி கேட்டார்கள். பல அற்புதத்தை பார்த்து கூட. Let us continue to believe in Him by not questioning Jesus, but by believing in Jesus. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். Let us pray. அன்புள்ள ஆண்டவரே, பேசின வார்த்தைக்காய் நன்றி. காலவேளையில் கூட எங்கள் விசுவாசத்தை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். Father, we want to reaffirm our faith. Why we believe in you. ஏன் நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் ஏனென்றால் நீதான் வழி, சத்தியம், ஜீவன். Because you are the only the way, the truth and the life. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இரண்டாவதாக உம்மை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய குணாதிசயத்தை இந்த உலகத்தை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக நாங்கள் தொடர்ந்து உம்மை கேள்வி கேட்காதபடிக்கு உம்மை தொடர்ந்து விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் பல அற்புதத்தை செய்தவர், எங்களை தொடர்ந்து வழி நடத்துவீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, பேசின வார்த்தைக்காய் நன்றி. மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதா தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் இன்றும் இன்றும் சதா காலமும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you people. Thank you. See you again. நாம் மறுபடியும் சந்திப்போமாக.